இந்த கரூர் துயரச் சம்பவம் நடந்து சரியா 1 மாச காலம் ஆயிருக்கு. அந்த மக்களை இப்போதான் விஜய் சந்திச்சிருக்கிறாரு. எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா விஜய் கரூருக்கு போய் அந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீட்லையுமே சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தாவேகா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு ஒரு தனி பேருந்து மூலமா 41 குடும்பங்களையும் இங்க வர வச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள தங்க வச்சு விஜயை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டுமே என்ன பேசினாரு, எவ்வளவு இமோஷனல் ஆனாரு அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாலையுமே போயிட்டு இருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், உங்க குடும்பத்தோட நான் இருப்பேன், இவ்வளவுதான் பேசுவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கல. இதனாலதான் பத்திரிகையாளர்கள் யாரையுமே உள்ள அனுமதிக்கல, எந்த விதமான கேமராவுமே அலோவ் பண்ணல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா விஜய் கிட்டத்தட்ட 1 மாசமா உள்ளுக்குள்ளே வச்சிருந்த குமுறல்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டுமே குமுறி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டுமே காலில் விழுந்து அழுத விஜய் இந்த இழப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது, இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், என்னால் இது நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் கரூர் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்க முடியல, நேரில் வரணும் தான் நான் நினைச்சேன், முதல்ல நான் வராததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி என்னால் வர முடியாது, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் யார் மரணம் அடைஞ்சாங்களோ அவங்க போட்டோவையும் பார்த்துமே அவர் கதறி அழுதுக்கிறாரு அப்படின்ற தகவலுமே வெளியில சொல்லப்படுது.